மார்ஸை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்காக அமெரிக்கா ஒரு ராக்கெட்டை மார்ஸுக்கு அனுப்புது. அந்த ராக்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி ரோவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோவர் இருக்குது. இந்த ரோவர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா கல்ஃப் காட்டு மாதிரி தான் இருக்கும், அந்த சைஸ் தான். ஸோ இந்த ரோவரோட ஒர்க் என்னென்னா மார்ஸில் போய் லேண்ட் ஆனதுக்கப்புறம் மார்ஸோட சர்ஃபேஸில் சுற்றி மார்ஸை ஃபோட்டோ எடுக்கணும், அதோட அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சரு, அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸு, சாயிலு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஃபோட்டோ எடுக்கிறது, ஆடியோ அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்காக அதை அனுப்பியிருந்தாங்க. இவங்க பிளான் பண்ண டேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 90 டேஸ் தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. மார்ஸோட சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது, அது எப்படி ஒர்க் ஆகுன்றது தெரியாது. இவங்க பிளான் பண்ணது ஜஸ்ட் 90 டேஸ் இது சர்வே ஆனால் போதும் அப்படின்ட்டு தான் அதை அனுப்பியிருக்காங்க. பட் அதிசயம் பார்த்தீங்கன்னா இந்த ரோவர் 15 வருஷம் மார்ஸில் சர்வே பண்ணியிருக்கு. 2003 மேலே போன அந்த ஒரு ரோவர் 2019 வரைக்கும் மேலே சர்வே பண்ணியிருக்கு. நாசாக்கு மார்ஸை பற்றி நிறைய ஸ்டடி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணது எல்லாமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரோவர் தான். மிஷன் நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ரோவர் நிற்கிற நிலமை வந்துருச்சு. அப்போது அந்த ரோவர் கடைசியாக ஒரு இன்ஃபர்மேஷன் பூமிக்கு அனுப்புனதா ஒன்று சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை பேட்டரி இஸ் லோ அண்ட் இட்ஸ் கெட்டிங் டார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட் ஃபுல்லாக வைரலாக ஸ்ப்ரெட் ஆகி அந்த ரோவரை வந்து ஒரு ஹீரோ ஆக்கி சென்டிமெண்ட்டை ஆட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. நிஜமாவே இந்த இன்ஃபர்மேஷனை எர்த்துக்கு அனுப்புச்சா அப்படின்னு சொல்லிட்டு நாசா கிட்ட கேட்கும்போது நாசா சொன்னது என்னதுன்னா அந்த மாதிரிலாம் அது எதுவுமே சொல்லலை, இது எல்லாமே இன்டர்நெட்டில் அதை ப்ரைஸ் பண்ணி அதை ஹீரோ ஆக்கிட்டாங்க. பட் ஆக்சுவலாக அது என்ன சொன்னது அப்படின்னா நோ இண்டிகேஷன் ஆஃப் பேட்டரி பவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்று போச்சு அப்படின்னு மட்டும்தான் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சான். மற்றபடி இவங்க சொல்கிற மாதிரிலாம் இல்லை. 90 டேஸ் சர்வே பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சி அனுப்பின ரோபோட்டு 15 இயர்ஸ் மார்ஸில் சர்வே பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் ஸ்டடி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணதுனால மக்கள் வந்து அதை ஒரு ஹீரோவாக்கி அதை ஒரு ப்ரௌடான ஒரு ரோவராக ஆக்கிட்டாங்க. சொன்னாலும் சொல்ல காட்டியும் அந்த ரோவர் நிஜமாவே ஒரு ஹீரோ தான்.